இந்த பூமியில் உள்ள அனைத்தையும் உங்களுக்காகவே நான் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா நமக்கு வாக்கும் அளித்திருக்கிறான். சூரத்து தலாக்கினுடைய 3வது வசனத்திலே சொல்லி காட்டும் போது وَيَرْزُقُهُ مِنْ حَيْثُ لَا يَحْتَسِبُ وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வுக்கு பயந்து நடக்கின்றார்களோ அவர்களுக்கு என்ன நான் கொடுக்கிறேன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டும் போது அவனுக்கு எண்ணி இருக்காத திசைகளில் இருந்து அவனுக்கு ரிஸ்க்குகளை அளிக்கிறேன். وَمَن يَتَوَكَّلْ عَلَى اللَّهِ فَهُوَ حَسْبُهُ. யார் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டு அவனை முற்றிலும் சார்ந்து நிற்கின்றாரோ அவருக்கு அவனே போதுமானவன். இன்னல்லாஹ பாலிகு அம்ரிஹி கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. நிச்சயமாக அல்லாஹ் அவனுடைய காரியத்தை நிறைவாக்குபவன், அதனை திண்ணமாக்குபவன் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிட்டு அல்லாஹ் ஒவ்வொரு பொருளுக்கும் ஓர் அளவை உண்டாக்கி வைத்திருக்கிறான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வை யார் அஞ்சி நடக்கிறார்களோ அவர்களுக்கு அவன் ரிஸ்க்குகளை வழங்குகிறான். யார் அவன் மீது பொறுப்பு சாட்டி அவனையே சார்ந்து நிற்கின்றார்களோ, தவக்கல் வைக்கின்றார்களோ, நிச்சயமாக அல்லாஹ் அவன் விடயத்தில் போதுமானவனாக இருக்கிறான். அல்லாஹ் அவனுடைய காரியத்தை நிறைவேற்றுபவன். கத் ஜஅலல்லாஹு லிகுல்லி ஷைஇன் கத்ரா. எல்லா விஷயங்களுக்கும் ஒரு அளவையும் அவனே நிர்ணயித்து வைத்திருக்கிறான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா சூரத்து தலாக்கினுடைய 3வது